Hebron Ministries. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை குறித்து நாம் அநேக முறை படித்த வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்ததற்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதல்ல நாம் எல்லாம் இப்போ உயிரோடு கூட இருக்கிறோம். தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வேலை ஸ்தலங்களில் இருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டு தேவனுடைய சபைக்கு மாதிரியாய் இருக்கிறீர்கள். 2ஆம் வருகை சபைக்காக 10 முறை சொல்லிக்கங்க. 2ஆம் வருகை தேவன் சபையை எடுத்துக்கொள்ள போக வருகிறார். அப்படி என்றால் சபையை அவர் எப்படி பார்க்கிறார்? ஒரு மணவாட்டியாய் பார்க்கின்றார். மணவாட்டியை திருமணம் பண்ணுவதற்கு ஒரு மணவாளன் வருவது போல ஆண்டவர் மணவாளனாகிய இயேசு இந்த பூமிக்கு இப்பொழுது மணவாளனாய் வரப்போகின்றார். யார் யாரெல்லாம் உண்மையாக இருக்கார்களோ சபையிலே அவர்களை தன்னுடைய ரகசிய வருகையிலே வானத்திலே அவர்களை சந்திக்க போகின்றார். நம்மை சந்திக்க ஆயத்தமாய் வருகின்றார். அதன் பேர் தான் ராப்சர் என்று சொல்வார்கள். ராப்சர் என்றால் ரகசிய வருகை. வருகையிலே தேவன் மணவாட்டியை மணக்க போகின்றார். பெரிய எவாஞ்சலிஸ்டோ சின்ன எவாஞ்சலிஸ்டோ இல்லை அப்போஸ்தலனோ யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு சபையிலே அங்கத்தினர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் சபையை தேவன் அவர் மணக்க வருவதனால், சபையை எடுத்துக்கொள்ள வருவதனால் தேவாதி தேவன் அதை உண்மையாய் எதிர்பார்க்கிறதை பார்க்க முடியும். சபை என்பது தேவனுடைய குடும்பம். இந்த 4 காரியங்களை பார்ப்போம். 1, நல்லா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சத்தம் கேட்கும். 2வது வாய்ஸ் ஆஃப் அன் ஆர்க்ஏஞ்சல், பிரதான தூதனுடைய சத்தம். 3வது சவுண்ட் ஆஃப் ட்ரம்பட், தேவ எக்காலம். 4வது ரெசரக்ஷன் ஆஃப் த டெட், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். 5வது காரியம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த லிவிங் செயின்ஸ், உயிரோடு இருக்கிறவர்கள் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் மறுரூபமாக்கப்படுவோம். ராப்சர் என்ற வேர்டுக்கு அர்த்தத்தை நாம் பார்ப்போம். கிரீக்கில் அதை குறித்து என்ன சொல்கிறது? ஹார்பாசோ. ஹார்பாசோ என்ற வார்த்தை கிரீக்கில் சொல்லப்பட்டிருக்கு. ஹார்பாசோனா டு ஸ்நாச் அவே, அப்படின்றால் பறித்து கொண்டு செல். உங்களை கணவனோடோ உங்களுடைய சிஸ்டரோடோ பிரதரோடு செல்லும்போது ஒரு நிமிஷத்தில் தேவன் உங்களை பறித்து கொண்டு ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை அப்படியே ஆண்டவர் கொண்டு செல்வார். அதுதான் டு சீஸ், அப்படியே எடுத்துக்கொள் என்ற அர்த்தம். இந்த வருகை எங்கே இருக்கும்? பூமியில் நடக்க போகிறதில்ல, மத்திய ஆகாசத்தில். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4, 15, 17 சொல்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறது ஆவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்ததற்கு முந்திக் கொள்வதில்லை. ஆக ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். முதல் காரியங்கள், the voice of God, தேவனுடைய சத்தம். The Lord himself will descend from heaven with a shout, ஆரவாரத்தோடு. கமாண்ட், ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறது தான் அந்த கர்ஜன சத்தம். அந்த அந்த பாறை மேலே இருந்து ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறது என்றால் அந்த கர்ஜிக்கிற சத்தம் அந்த காடு முழுவதும் கேட்கும். எல்லா மிருகங்களும் அப்படியே நடுங்க ஆரம்பித்து விடும். தேவனுடைய அந்த ஷவுட், அந்த கமாண்ட், அந்த வாய்ஸ் நடுங்கத்தக்கதாய் இருக்கும் என்று வேதாகத்திலே நாம் வாசிக்கின்றோம். சத்தம் கேட்ட உடனே இது நடந்த சம்பவம், அதை மோசே எழுதி வச்சிருக்கிறான். அப்போ எல்லாரும் நடுங்கி பயந்து போயிட்டு மோசே கிட்ட சொல்றாங்க, ஐயோ தேவன் பேச வேண்டாம், நீர் என்னோடு கூட பேசும், நீர் பேசினா போதும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்குறாங்க. இந்த கமாண்டில் என்ன பண்ணும்? எல்லாமே ஒன்றாக சேர்ந்து அது எலும்புகளாக, அந்த எலும்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து, எப்படி எசேக்கியேல் சாப்டரில் வாசிக்கும் பொழுது அந்த எலும்புகள்லாம் பார்க்கும் பொழுது
அதுக்குள்ள ஆவியை தேவன் அனுப்புகிறார். அதுக்குள்ள தசை வந்தது, அழகா எழுந்து நடக்குது பாருங்க, பியூட்டிஃபுல்லா. அதுல உருவம் வந்துருச்சு பார்த்தீங்களா? எல்லாம் உண்மை, அவையெல்லாம் நடக்க போகிறது. ஒரு மண்ணிலிருந்து, ஒரு டஸ்டிலிருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்குனது உண்மையானால், அந்த தேவன் அந்த செயின்ஸை, அந்த உத்தமர்களை, அந்த உண்மை உள்ளவர்களை, இரவு பகல் செபிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், போதவருக்கும் சபைக்கும் உறுதுணையாக இருக்கிற பிள்ளைகள், அவர்களை சந்தோஷம், ஓ எனக்காக அல்லவா இந்த ஊழியக்காரர் பாடுபட்டார், எனக்காக ஆத்துமாக்களை சேர்த்தார், இந்த ஊழியக்காரரோடு இந்த பிள்ளைகள் ஓ பாடுபட்டார்களே அப்படின்னு சொல்லி அவர்களை அந்த ஆண்டவர் கொண்டு செல்வார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இரண்டாவது காரியத்துக்கு நாம் போகிறோம். வாய்ஸ் ஆஃப் அன் ஆர்க் ஏஞ்சல், தேவ தூதனுடைய சத்தம். தேவனுடைய சத்தத்தை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது தேவ தூதனுடைய சத்தம். ஆக ரெண்டாவது காரியத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அப்போ தேவ தூதன் ரெண்டாவது சத்தம் இடுகின்றான். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. ஆவியானுடைய வல்லமையான வார்த்தைகள் நம்மோடு கூட கிரியை செய்கிறது. அப்போது முதல்ல ஆண்டவர் சொல்லிடுறாரு, ரெண்டாவது ஆர்க் ஏஞ்சல். நான் முன்னாடியே உங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த உயிர்த்தெழுதல் என்ன நடக்கும்? இப்போ இந்த உயிர்த்தெழுந்த ஆட்கள் உயிர்த்தெழுந்த உடனே அங்கே இருக்கிற பிசாசு என்ன பண்ணுவானா, அவனோடு கூட தர்க்கிப்பானான். தர்ப்பிக்கவனா தகராறு பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான். அவன் என்ன சொல்லுவான், இந்த ஆத்துமா உயிர்த்தெழுதலுக்கு சரியான ஆத்துமா இல்லை, இது நிறைய தவறுகள் செய்திருக்கு, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவை, உயிர்த்தெழுதல் ஆத்மாவை குறை சொல்வானாம். உயிர்த்தெழுந்த ஆத்மாவை குறை சொல்லி தர்த்திப்பான். அப்போ உடனே அந்த சமயத்தில் தேவன் அதுக்காக தான் தேவ தூதர்களை வச்சிருக்கார். அந்த ஆர்க் ஏஞ்சல் என்ன பண்ணுவானா, உடனே இதில் இல்லை, தேவனுடைய சத்தத்திற்கு இவர்கள் கீழ்ப்படித்தார்கள், தேவன் இவர்களை செலக்ட் பண்ணிட்டாரு, அவர் இவர்களுக்கு தன் ஜீவனை கொடுத்தார், அவருக்கு அவர் எஜமானனுக்கு ஒருவனை வெளியில் அனுப்புவதற்கும் அதிகாரம் உண்டு, ஒருத்தனை உள்ளே கொண்டு வருவதற்கும் அதிகாரம் உண்டு, ஒருவனை வேலையிலிருந்து வைத்துக்கொள்வதற்கும் அதிகாரம் உண்டு, வேலையில் அனுப்புவதற்கான ஒரு ஜட்ஜுக்கு என்ன அதிகாரம், அவருக்கு அவர் ஜெயிலில் போடலாம், அவனை எக்ஸிக்யூட் பண்ணலாம், அவனை விடுதலை ஆக்கலாம், அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குது பாருங்க. அதுபோல் தேவனுக்கு அதிகாரம் உண்டு, அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் தர்க்கிப்பான். அதே போல் அதை குறித்து யூதாவின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 9 வாசிக்கின்றோம். என்ன வாசிக்கின்றோம் பார்க்கும்பொழுது அந்த வசனங்கள் பாருங்கள். பிரதான தூதனாகிய மீகாவால் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷமான குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இந்த வசனங்களை பார்த்தீங்களா? இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது அருமையாக யூதா அழகாக எழுதுறான். மோசே மரித்த பொழுது அந்த மரணத்தை குறித்து பிசாசு தர்க்கிக்கின்றான். என்ன சொல்கிறான், இவர் பரலோகத்துக்கு போவதற்கு தகுதி இல்லாதவர், ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு இவர் கீழ்ப்படியவில்லை. ரெண்டாவது, தேவனே இவரை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு போகக்கூடாது என்று அவர் சொல்லிவிட்டார், நீ கண்களால் மாத்திரம் பார்ப்பாய், நீ உள்ளே போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார், அதனால் இவர் பரலோகம் போகக்கூடாது சொல்லும் பொழுது அந்த சேதத்தில் கர்த்தர் என்ன பண்ண, மீகாவேல் தூதனை, இந்த ஆர்க் ஏஞ்சலை கர்த்தர் அனுப்புகிறார். அவன் சொல்ற, அவனை கடிந்து கொள்கிறான், ஏய் நீ இது தேவனுடைய தாசன், அவரை பேசுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று அவன் கடிந்து கொண்டு அந்த மோசேயின் சரீரத்தை யாருக்கும் தெரியாமல் தேவனே அதை அடக்கம் பண்ணுகிறத வேதாகமத்தில் வாசிக்க முடிகிறது. பயங்கரமான காரியம் பார்த்தீங்களா? எவ்வளோ அதிகமாக ஆண்டவர் தேவன் அவரை நேசிச்சிருக்கார். நம்ம மறுரூப மலையில் கூட அருமையான அந்த மோசையை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? தேவன் அவனை கைவிடவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிசாசு எவ்வளோ தர்க்கித்தாலும் உனக்கு போராடினாலும் கூட அருமையான தேவன் உன் பட்சத்தில் இருந்தால், தேவன் உன்னோடு கூட இருந்தால், தேவன் உன்னை உயிரோடு கூட எழுப்புவார். 2ஆம் வருகையிலே, ரகசிய வருகையிலே, ராப்சர்லே கர்த்தர் உங்களையும் என்னையும் தேவன் சுமந்து செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய 2ஆம் வருகையில், ஆண்டவரே ரகசிய வருகையிலே நானும் என் குடும்பமும் காணப்பட வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இதை நான் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறேன், நீங்களும் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நான் கை தூக்க சொல்லும்பொழுது கையை தூக்குங்க.
ஹல்லேலூயா. ஆராதிக்க சொல்லும் பொழுது ஆராதனை செய்யுங்க, அறிக்கை செய்யும் பொழுது அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் தேவன் ரெக்கார்ட் பண்ணிப்பார், கைவிட மாட்டார். நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் அதை அங்கீகரிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறத பார்க்க முடிகிறது. இப்போ ரேப்சரில் மிக முக்கியமான யாரை அவர் எலக்டிவ்ஸ், யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ, யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களை மாத்திரமே ரகசியவர்களை ஆண்டவர் கொண்டு செல்வார். கைவிடப்பட்டவர்கள் மறுபடியும் பயங்கர வருகையில் இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டும். அந்த முத்திரையை பதித்து கொள்ளாமல் பசி பட்டினி கடந்து பிறகுதான் ரட்சிப்பு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை ரகசியவர்களே எடுத்துக்கொள்ள. இது வேத சத்தியம், இதை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்காவின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகா சொல்லிக்கிட்டு வர்றார். என்ன சொல்லிட்டு வர்றார்? நோவாவின் நாட்களே நடந்தது போலவே மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும். ஹல்லேலூயா. நோவா நாட்களில் என்ன நடந்துச்சு? நோவா நாட்களில் 120 வருஷங்கள் நோவா பிரசங்கிக்கின்றான், ஒருவரும் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் பெண் கொடுத்து கொண்டும் குடித்தும் வெறித்து பயங்கரமான பாவங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நோவாவின் குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்படுகிறது. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆண்டவர் தேவாதி தேவன் ஜலப்பிரளயத்திலிருந்து அவளை பாதுகாத்து அந்த குடும்பம் பூமியை நிரப்பி விடுகிறதை நாம் அநேக முறை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆம், தேவனுடைய பிள்ளையை கீழ்ப்படுகிற குடும்பம், கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தேவனால் வர்த்திக்க பண்ணப்படுவார்கள். அவர்களை தேவனால் ஆசீர்வதிப்பார். இவையெல்லாம் உண்மை, இவையெல்லாம் நடக்க போகிறது. அதை குறித்து நாம் பேசுகிற கடைசி கால செய்தியிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எதுவுமே பொய் கிடையாது, எல்லாம் உண்மை நடக்க போகிறது. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் சத்தமிடுவது போல நான் சத்தமிட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடைசி நாட்களில் கண்ணீரை துடைப்பார். பிரசங்கங்கள் முக்கியமல்ல. இந்த கடைசி நாட்களில் வருகையின் சத்தியங்கள் நமக்கு வேண்டும். கடைசி கால செய்திகள் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு சபையும் உயிர்த்தெழ வேண்டும். ஹல்லேலூயா. என்ன நடக்க போகிறது என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரிய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ உடனே ஆண்டவர் சொல்றார், அதே போலவே லோத்தின் நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமார் நாட்களில் நடக்கும். லோத்து நாட்களில் நடந்துச்சு. லோத்து மாத்திரம் அவன் குடும்பத்தில் அவன் மனைவி ஆண்டவருக்கு விரோதமாய் சென்று விடுகின்றாள். திரும்பி பார்த்து உப்புத்தூணாய் விடுகின்றாள். அருமையான தேவனுடைய பிள்ளையை நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னு பார்க்கும்பொழுது லோத்தின் நாட்களில் பயங்கரமான காரியங்கள், பாவங்கள் அதிகமாய் பெருகி போகிறது. அந்த நாட்களில் சோதம் குமாராவை தேவன் என்ன செய்றார்? கந்தகம் அக்னியும் வர்ஷிக்க பண்ணி அந்த தேசத்தையே அழித்து விடுகின்றார். Sodom, Gomorrah, and all their residents were reduced to ashes, disappearing into the wrath of God. ஒரு சிட்டி பாவம் பண்ணதுனால அந்த சிட்டி அழிச்சது போல யோசிச்சு பாருங்க. இப்போ நாடு எங்கிலும் எங்கே பார்த்தாலும் பார், எங்கே பார்த்தாலும் கேளிக்கை கலியாட்டங்கள். ஏன் ஆண்டவர் கொரோனாவை அனுப்ப மாட்டார்? ஏன் ஆண்டவர் வைரஸ் அனுப்ப மாட்டார்? எவ்வளோ நாள் அவர் காத்திருப்பார்? நாள் செல்ல ரொம்ப மோசமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் நான் நினைக்கிறேன் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். தேவன் நம்ம மேலே பரிதப்படுவார். கர்த்தர் கட்டாயமாய் நம்மளை ரட்சிப்பார், பாதுகாத்து கொள்வார். எந்த நாள் என்று தெரியாது. நாம் தேவனோட கண்ணில் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அவர் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் யாரும் மறிக்கக்கூடாது ஆண்டவரே. என் பக்கத்து வீட்டுக்காரங்க இயேசுவே ஆண்டவரே, அவர்கள் இயேசுவை வேறு மதத்தராக இருக்கலாம், பரவாயில்ல ஆண்டவரே, அவர்களுக்கு ஒன்றாகக்கூடாது ஆண்டவரே. இதுதான் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆலயங்களில் ஒவ்வொருவருக்கும் அவன் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லம். ஏனென்றால் ஒரு நாள் அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. சரி, இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அவன் சொல்கிற போது ஆண்டவர் 34ஆம் வசனம் பாருங்க. அந்த ராத்திரியிலே ஒரு படுக்கையில் படுக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகள், ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன்
கைவிடப்படுவார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது என்ன தெரிகிறது? படுக்கையில் இருக்குங்க ரெண்டு பேர். இந்த வசனங்கள் டூன்னு போட்டிருக்கு போச்சுங்களா? படுக்கையில் யார் இருப்பாங்க? படுக்கையில் 2 பேர் இருப்பாங்க. யார் அவர்கள்? கணவன் மனைவி, இல்லைனா சகோதரன் சகோதரி, சகோதரிகள் 2 பேர், சகோதரர்கள் 2 சொல்லலாம், 2 ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லலாம். இந்த 2 பேர் ஒரே நேசிக்கிறவங்க ஒன்றாய் படுத்து கொண்டிருப்பார்கள். அதில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அப்போ இரவு நேரத்தில் இது நடக்குது. இன்று ஒரு காரியம் சொல்கிறாங்க, அதாவது மாவு அரைத்து கொண்ட ஸ்திரீகள். மாவு அரைத்த ஸ்திரீ எத்தனை மணிக்கு மாவு அரைப்பாங்க? நைட்டு 12 மணிக்கு அரைப்பாங்க. காலையில் ஒரு 10-11 மணி, இல்லைன்னா 12 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி இதுக்குள்ளே மாவு அரைக்கிற டைம். அப்போ டே டைம். ஒன்று நைட் டைம், இன்னொன்று டே டைம். அந்த ஸ்திரீயில் ஒருத்தவ, ஐயோ ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த ஆகாரத்தை கொடுத்தீரே, இந்த தானியத்தை கொடுத்தீரே அப்படின்னு சொல்லி தேவனை புகழ்ந்துக்கிட்டே இருப்பா. இன்னொருத்தவ, என்னையா இது வாழ்க்கை, என்னடா இது, ஒரு நல்ல பெரிய மெர்சிஸ் பென்ஸில் போகலாம் பார்த்தேன், பிஎம்டபிள்யூவில் போகலாம் பார்த்தேன், என்னடா வாழ்க்கை, இந்த ஆளை கட்டிக்கின்னு அப்படின்னு திட்டிகிட்டு இருப்பா. கடவுளையும் திட்டுவா, எல்லாரையும் திட்டிகிட்டு இருப்பா. இப்போ இந்த 2 பேரில் யார் தேவனை புகழ்கிறாளோ, கர்த்தர் கொடுத்தல சந்தோஷப்படுகிறாளோ, தேவன் அவளை அழைத்து செல்கின்றார். 3வது காரியம் சொல்கிறாங்க, வயலில் 2 பேர் இருப்பார்கள். அந்த 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். வயலில் எத்தனை மணிக்கு வேலை செய்வாங்க? காலையிலேருந்தும் சாயங்காலம் வரலையும் வேலை செய்வாங்க. டே டைமில் நடக்கிற சம்பவங்கள் இவைகள். அப்போ இந்த 3 நிலைகள், அதாவது இரவு, காலை, மத்தியானம் என்று சொல்லலாம், 3 நிலைகள். அப்போ எதை குறிக்கிறதுனா, இந்த வருகை நல்லா கவனிங்க, இந்த வருகை ஒரே நேரத்தில் நடக்கும், டிஃப்ரெண்ட் டைமில் நடக்காது. கரெக்டாக ஒரு 12 மணி அப்படின்னா வச்சுங்க, நைட்டு ஒரு 8 மணிக்கு தேவனுடைய வருகை இருக்குன்னா, அந்த சமயத்தில் 8 மணி இருக்குன்னா, ஒரு கண்ட்ரியில் அது நைட்டாக இருக்கும், இன்னொரு கண்ட்ரியில் அது மத்தியானமாக இருக்கும், இன்னொரு கண்ட்ரியில் அது பகலாக இருக்கும், இன்னொரு கண்ட்ரியில் அது காலையாக இருக்கும். அப்போது 3 நிலைகளில் தேவன் அதை குறிப்பிடுகின்றார். 3வது காரியம், 2 பேரில் ஒருவர் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படி என்றால் யார் தேவனை ஏற்றுக்கொள்கிறார்களோ, தேவன் பேரில் அன்பாக இருக்கிறார்களோ, அவர்கள் 2ஆவர்களே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள் என்பதை குறிக்கிறது. ஆக தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான அபிஷேகத்தை தேவன் உணர்த்துகின்றார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய தேவ தயவும் தேவனுடைய திட்டங்களும் நம்மோடு கூட செயல்படுகிறது. அப்போது கைவிடப்பட்டவன் விட்னஸாக மாறுவான். கைவிடப்பட்டவன் என்ன பண்ணுவான்? ஐயோ தேவனை பற்றி புகழ்ந்துட்டு இருக்கா, ஒழுங்காக ஆலயத்துக்கு போனால் எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஊழியத்தை அவள் கைவிடவே இல்லை, எவ்வளோ வேலை இருந்தாலும் கைவிடவில்லை. தேவனை அவளை கொண்டு சென்ற பயம் வந்த உடனே அப்பொழுதுதான் அந்தி கிறிஸ்து என்ன சொல்லுவான், யாரெல்லாம் முத்திரையை பதித்து கொள்ளவர்களோ அவர்கள் வாங்கவும் கூடாது, விற்கக்கூடாது சொல்லி என்னை வணங்க வேண்டும் சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவோம், ஐயோ நான் வருகையில் மிஸ் பண்ணிட்டேன், நான் 2ஆம் வருகை, அதாவது இயேசுடைய பயங்கர வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட என்று அவள் பட்டினி கிடந்து இரத்த சாட்சியாய். அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆன்டி கிரைஸ்ட் அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், அந்தி கிறிஸ்து கொலை செய்யப்படுவார்கள். கொலை செய்யப்பட்டவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்து இயேசுவுக்கு பரலோகத்துக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போது ஆண்டவர் இதை நமக்கு கொடுக்குறாக. தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக இருப்போம். 3வது காரியத்துக்கு நான் போகின்றேன். 3வது காரியம் தேவ எக்காலம், த சவுண்ட் ஆஃப் ட்ரம்பட். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தையும் எமைப்பொழுதிலே நாம் எல்லாம் மறுரூபமாகவும் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாகவும் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விதை எப்படி விதைக்கப்படும் பொழுது அந்த விதை காய்ந்து போன விதையாக இருக்கின்றது. அந்த விதை காய்ந்து போன விதை விதைக்கப்படும் பொழுது என்ன பண்ணுறது, அந்த விதை விதைத்த உடனே அந்த விதை 3 நாட்களுக்கு பிறகு அந்த பூமியில் இருந்து ஒரு புது செடியாய் உருவாகுகிறது. அந்த விதையினுடைய உருவம் வேறு, அது ஒரு ரவுண்டாக சப்பையாக இருக்குது, அது மேலே ஒரு தோல் இருக்குது.
ஆனால் விதைச்சு 3 நாள் கழிச்சு அந்த விதையில இருந்து ஒரு செடி உருவாகிறது. விதைச்ச விதை வேற, முளைத்த செடி வேற. அந்த செடியிலிருந்து அழகான இதழ்கள், அருமையான செடி தண்டுகள், பிறகு பூக்கள், பழங்கள் உருவாகிறது. புதிய மேனி, புதிய அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படுகிறது போல நாம் மண்ணிலே விதைக்கப்படும் போது ஒரு காய்ந்து போன நிலையிலே விதைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் தேவாதி தேவன் மதிக்கும் பொழுது கர்த்தர் என்றவர் புதிய மேனியை, புதிய அருமையான சரீரத்தை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். அந்த புதிய சரீரத்தோடு நாம் எழுந்திருக்கிறது. அதை தான் அவன் பவுல் எழுதும்போது எழுதுகிறான், ஆண்டவர் நம்ம அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டோம், அழிவில்லாததாய் எழுந்திருக்கிறோம் என்று அழகாக எழுதுகிறார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் என்று அவன் எழுதுகிறத பார்க்க முடிகிறது. ஆவியானவர் இங்கே சரியான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகின்றார். அப்போ பாதாளம் நம்மை அடைத்து வைக்க முடியாது. பிசாசு என்ன சொல்ல, நான் ஜெயிச்சிட்டேன், இவன் பாவம் செய்ய வச்சு இவனை கொண்டு போட்டேன்னா அவன் எழுந்திருக்க மாட்டான். யார் பாவம் செய்யாமல் மறிக்கின்றானோ, பாடுகள் பட்டு தேவனோடு கூட இருந்தவர் ஊழியம் செய்கிற மறிக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை உயிரோடு கூட எழுப்புவார். ஹல்லேலூயா. அப்போதான் அந்த கேள்வி வருது, பாதாளமே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், போடு ஜெய வீரனாய், ஒரு புதிய வீரனாய், ஒரு சோல்ஜரை போல அந்த செடி எப்படி எழும்புதோ அதுபோல தேவனை. அதனால்தான் நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய காரியங்களை இயேசு விசுவாசிகள் நாம் எரிக்கப்படுவதில்லை, புதைக்கப்படுவதில்லை, நாம் விதைக்கப்படுகின்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் நம்ம விதை போல யூஸ் பண்ணுறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஆக தேவனுடைய கரமும் தேவ தயவும் ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய கரம். இந்த எக்கால சத்தத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த எக்கால சத்தம் யூதர்களுக்கு நல்லா தெரியும், யூதர்களுக்கு நல்லா தெரியும். எப்பொழுது அந்த எக்கால சத்தத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று யுத்தத்திற்கு கூட்டி சேர்ப்பது, சபை கூடி வர்றதுக்கு அநேக காரியங்களை அவர்கள் யுத்தத்திற்கு புறப்படும் பொழுது ஒரு சத்தம் இருக்கிறது. அந்த சக்கால ஆண்டவருடைய சத்தத்தை யூதர்கள் அவர்கள் உணரும் பொழுது பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையை, ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு எக்கால சத்தத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரையிலும், மின்னல் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரையிலும் இப்படி ஒரு ஃப்ராக்ஷனில் இது நடக்கும். அது அந்த சத்தம் கேட்க உடனே என்ன பண்ணுவார், கிழக்கு மேற்கு எல்லா திசைகளிலிருந்தும் தன்னுடைய பிள்ளைகளை, அப்போ உலகத்தினுடைய எல்லா இடங்களிலிருந்தும் தேவன் என்ன பண்ணாரு, தன் பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்கும்படி ஆண்டவரே என்னை செய்யுங்க ஆண்டவரே. கரங்களை போய் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த எக்கால சத்தம் ஆண்டவரே ஒரு நாள் என் காதுகளிலே துணிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு துணிக்க வேண்டும், என்னுடைய இயேசுவே கணவன் மனைவிக்கு துணிக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய எக்கால சத்தம் கேட்டு உங்கள் வருகையிலே நாங்கள் கலந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்த சொல்லுவோம். தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். 4வது காரியத்திற்கு போவோமா? அதற்கு முன்பாக ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். பரிசுத்த ஆவியான ஒரு நல்ல ஒரு அருமையான பாடலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மேகங்கள் மீதிலே இயேசுவின் வருகை என்னை அழைத்திடுமே, ராஜாதி ராஜனே வாரும், அன்பையெல்லாம் எண்ணில் அளித்தாரும். ஹல்லேலூயா. அந்த அருமையான பாடலை கொஞ்ச நேரம் நம்ம அந்த பாடலை கேட்டு அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மேகங்கள் மீதிலே இயேசுவின் வருகை என்னை அழைத்திடுமே, மேகங்கள் மீதிலே இயேசுவின் வருகை என்னை அழைத்திடுமே, ராஜாதி ராஜனே வாரும், உம் அன்பை எல்லாம் என்னில் அள்ளித்தாரும், ராஜாதி ராஜனே வாரும், உம் அன்பை எல்லாம் என்னில் அள்ளித்தாரும், மேகங்கள் மீதிலே இயேசுவின் வருகை என்னை அழைத்திடுமே. அருமையான தேவனுடைய ஜனமே, 4வது காரியத்திற்கு நாம் போகின்றோம். ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர். 4வது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அது மிக மிக முக்கியமான காரியம். யாரெல்லாம் முதல்ல மரித்தார்களோ, ஆபேலிலிருந்து கடைசி நாட்கள் வரையிலும், இந்த நாள் வரையிலும் யாரெல்லாம் மரித்தாங்களோ, அநேகர் கூட இப்போ மரித்து கொண்டிருக்கார் பாருங்க. தீங்கு நாட்கள் வராதற்கு முன்பு
அவர்கள் மரித்து விடுகிறார்கள். நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று வசனம் இருக்குது. நிறைய பேர் நினைப்பீங்க, ஐயோ யாரும் இவர் செத்துட்டாரேன்னு நினைக்காதீங்க. அவங்க செத்தது நல்லது. அவங்க தீங்கு நாட்கள் வராதுக்கு முன்னாடி தேவன் எடுத்துக்கிட்டார். ஹல்லேலூயா. அதனால் யாரையும் நாம் குறை சொல்ல வேண்டாம். கர்த்தர் நம்மை உயிரோடு கூட வைத்திருப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மாத்திரமல்ல, தேவனிடத்திலே நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தரை ஆஸ்வதிப்பார். நம்ம கொடுத்த ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, பரிசுத்தவானே நன்றியாக. கிறிஸ்துவுக்குள் மரிச்சவங்களை தேவன் என்ன பண்ணுறாரு? 4வது காரியம், உயிரோடு கூட எழுப்புகின்றார். அப்போ அந்த உயிரோடு கூட எழுப்பும் இந்த சத்தம் என்ன பண்ணுது? ஒரு நிமிஷத்தில் அவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறது. பயங்கரமாக இருக்குது. வேதாகமத்தில் வாசிக்கும் போது யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அங்கே வாசிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவருடைய சத்தம், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன் என்ற ஒரு சத்தம் அங்கே கேட்கும். கேட்ட உடனே அங்கே கூட இருக்கவங்களாம் பிரமிப்பாங்க, பயப்படுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது, தேவன் இவர்களோடு கூட பேசினார் சொல்லுவாங்க. பிறகு சொல்லுவாங்க, ஐயோ தேவதூதனோடு கூட பேசினார். அப்போது அந்த ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் வானத்தில் ஒரு சத்தம் உண்டாவது பாருங்க. கூட இருந்தவங்க கேட்குறாங்க. நான் முன்னாடி சொன்னேன், மோசே இருந்த நாட்களில் வானத்தில் சத்தம் உண்டாது அவர்கள் கேட்கின்றார்கள். இயேசு இருந்த நாட்களில் இயேசுவோடு கூட அதே மாதிரி ஞானஸ்தானம் பட்டு கரையேறும் பொழுது வானத்தில் சத்தம், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்போது அந்த சத்தத்தை எல்லாரும் கேட்கிறார்கள் பாருங்களேன். அப்போது தேவாதி தேவன் அந்த சத்தத்தெல்லாம் இப்போ நம்மளால் கேட்க முடியல. ஏனென்றால் நாமெல்லாம் பரிசுத்தவான்கள். அந்த மாதிரி சத்தம் இந்த நாட்களில் கேட்க முடியவில்லை. ஏன்னா நிறைய நாமெல்லாம் ரொம்ப நீதிமான்களாக இருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி ஆண்டவரே. அட்லீஸ்ட் வருகையில்லாத நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்ட இந்த சத்தத்தை கேட்ட என்று சொல்கிறத நீங்கள் அப்படியே போய் பிரமிச்சிடாதீங்க. தேவ சத்தத்தை மொத்தம் மனுஷன் கேட்கணும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய சத்தம் அங்கே துணிக்கிறத பார்க்க முடிகிறது. பயங்கரமான திட்டங்களும் தேவ தயவுகளும் தேவன் வைத்திருக்கின்றார். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது பவுலின் வாழ்க்கையில் அந்த ஆக்ஷன் அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பவுலே பவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரு. பேசின உடனே கூட இருக்கவங்கெல்லாம் அவனோட கூட ஜேர்னி பண்ணுறவங்க, அவங்களோட பயணம் செய்கிறவங்க அந்த சத்தத்தை கேட்குறாங்க. கேட்டுட்டு சுற்றி பார்க்குறானுங்க. சுற்றி விட ஒருவரும் யாருமே இல்லையே அப்படி சொல்லி பிரமித்தார்கள். இந்த வாசனம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த சத்தம் மிக வல்லமை உள்ளதாய் மாறுகிறது. அப்போ அந்த சத்தம் வரும்பொழுது என்ன நடக்கும்? கல்லறையில் இருக்கிறவன் உயிரோடு கூட எழுந்திருப்பான். நினச்சி பாருங்க. அந்த கீழ்ப்பா கல்லறையில் நிறைய பணங்கள் இருக்குது. நிறைய ஒவ்வொரு கலரில் நிறைய பேர் பிணங்கள் இருக்குல்ல. உலகம் முழுவதும் டப்பு டப்பு ஓப்பன் ஆகும் பயங்கரமாக. எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் பிரமிடில் இருக்க கூட அவன் ஆண்டவருக்கு ஆண்டோட பிள்ளையா அவனை பிரமிடில் வச்சு தான் அந்த பிரமிட் அப்படியே உடையும், ஜமால்னு உடையும். உடஞ்சி அப்படியே அவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். எக்ஸ்பிரஸ் மாலில் நீங்கள் போயிருந்தாலும் கூட டப்புன்னு அந்த சவுண்டு கேட்ட உடனே டபால்னு அவர் அப்படியே வெளியில் போயிட்டு ஜன்னல் வழியாக வெளியில் போயிடுவார். இவர் ஓடி வந்து வெளியில் பார்ப்பார். அவரே ஒரு மேலே பறந்து போயிட்டு டேன்னு அவர் கத்துவார். இவர் ஐயோன்னு கத்துவார். மேலே அவர் போயிடுவார். முடிஞ்சு போச்சு. எக்ஸ்பிரஸ் மாலில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடங்கள், தேட்டரில் இல்லை, எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்தந்த இடங்களில் முக்கியமான இடத்துல பாஸ்டர் இங்கே தான் நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்பீங்க. அதனால் ஆண்டவர் தேவன் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து ஆடிட்டோரியத்தில், சர்ச்சில், அந்த நேரத்தில் அந்த ஆண்டோட வருகை பண்ணி எந்தெந்த வீடுகளில் I can't stand looking at you. Wait, what are you doing? பயங்கரமாக இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணுவாங்க? நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். துன்மார்கள், தேவனை அறியாதவர்கள் சரி, தேவனை அறிந்து தேவனை வழிபடாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அதான் ராப்சர். ஒரு ஃப்ராக்ஷன் நடக்கும். எல்லாரையும் தேவன் அந்த கிறிஸ்துவுக்குள் மரிச்சவங்க ஆண்டவர் தேவாதி தேவன் உயிரோடு எழுப்பார். பிறகு ரெண்டாவது உயிரோடு இருக்கிற நாம தேவன் மேலே கொண்டு வருவார். இந்த காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறார். இந்த காரியங்களை நீங்கள் கவனமாக இருங்க. நம்மை கொண்டு காத்திருக்கார். நான் 5வது காரியத்துக்கு நான் போகிறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த லிவிங் செயின்ட்ஸ்.
உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனுடைய நீங்களும் நானும் கர்த்தர் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கர்த்தர் நீ பரிசுத்தவானாய் காண்பதற்காக நன்றி ஆண்டவரே, நீதிமானாய் காண்க நன்றி, அப்படியா என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகுதல், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த லிவிங் சயின்ஸ். ஐந்தாவது காரியம், ஆண்டவர் உயிரோடு இருக்க நாம மறுரூபப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லா நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. இந்த அருமையான வசனங்களை பார்த்தீங்களா? பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு. எந்த வீடு? இந்த வீடு. நம்ம சரீரம் இருக்க அந்த வீட்டை தான் பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு. அது அழிந்து போனாலும், மண்ணில் கொண்டு வச்சிட்டாலும் கூட, அது மண்ணு தின்னுட்டாலும் கூட, கைவேலை இல்லாத ஒரு வீட்டை தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்காக நாம் வாஞ்சியாய் காத்திருக்கின்றோம். ஆக எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதை விட்டு எப்படியா பிரியணும்னு நினைக்கணும், ஆண்டவர்கிட்ட இருக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறான் பாரு. அவனுடைய வாஞ்சை பாருங்க. அவன் ஊழியம் பண்ணி 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 அவனுக்கு என்ன பண்ணி 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 இல்லை பண்ணி பண்ணி ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு என்ன பண்ணுறாரு? அவனுக்கு வந்து அந்த வாஞ்சை அவனுக்கு கொடுத்துட்றாரு பாருங்க. ஓ ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வாஞ்சை. ஆக கர்த்தர் தேவான ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியானவர் நம்ம அப்போ அவருக்கு நாம் பிரியமாக இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம், விசுவாசத்தோடு இருக்கிறோம். ஆண்டவரே என்னை நீ கைவிட மாட்டீர் ஆண்டவரே, இந்த 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 சரீரமாய கூடாரம் அழிஞ்சு போனால் ஆண்டவரே நீர் கைவேலை இல்லாத ஒரு அருமையான நித்திய வீட்டுக்கு என்னை நீ அழைத்து செல்ல போகிறீர் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அவருக்கு நாம் பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த 5ஆம் அதிகாரத்தில் அவன் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறத பார்க்குறோம். பவுல் சொல்லும்பொழுது பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவான். ஆண்டு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக நின்றேன். ஒரு காரியத்தை நான் பிடித்து கொண்டேன், பந்தய பொருளுக்காக என் லக்கை நோக்கி நான் பின்தொடர்கிறேன். என்ன அருமையான காரியங்கள். பவுலை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை நம்ம வாசிக்க முடியும். பவுலுடைய தகப்பனார் பேர் அனிட்டிபேட்டர், அவனுடைய தாயுடைய பேர் வந்து சைப்ராஸ். அவங்களோட தாயுடைய பேர் சைப்ராஸ். இவங்க வந்து கிரீக் ஸ்பீக்கிங் ஜூஸ், யூதர்கள், கிரேக்க பாஷையை பேசுகிற யூதர்கள். ஆனால் அவர்கள் வந்து வாழ்ந்த இடம் டார்சஸ் என்ற இடத்துல வாழ்கிறார்கள். சிலிசியா பட்டணத்தில் வாழ்கிறார்கள். அப்பொழுது ரோமர்கள் அதை ஆட்சி புரிவதனால அவர்கள் ரோம சிட்டிசனாய் மாறிவிடுகிறார்கள். பவுலுடைய தந்தை ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு 4-5 கப்பல்கள் இருந்துச்சான், ஷிப் இருந்துச்சான். அவருக்கு அவ்வளோ பெரிய பணக்காரர். பவுல் ஒரு பரிசேயன், நல்ல பணக்கார குடும்பத்தில் அவர் பிறந்ததினால் கமேலியேல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேத வல்லுனர், யூதர்களுக்கெல்லாம் அவர் தலைவர், பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அவருடைய அந்த கிளாஸை படித்து அவர் தன்னுடைய பையனை அந்த இடத்துல நம்ம ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம் பாருங்க, பெரிய பவர்ஃபுல் யூனிவர்சிட்டி, ஹார்வர்டுன்னு சொல்கிறோம் பாருங்க அமெரிக்காவில், ஆக்ஸ்போர்டு வந்து இங்கிலாந்து சொல்கிறோம் பாருங்க, அப்படி யூனிவர்சிட்டி மாதிரி அந்த கமேலியனுடைய கிளாஸ் அவருடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர், அநேக காரியங்களை கற்று தேர்ந்தவர். தேவன் அவன் சொல்கிறான், இவற்றை எல்லாம் நான் குப்பையாக நினச்சேன், என்னுடைய பணம் பொருள் எல்லாத்தையும் குப்பையாக நினச்சேன், அது மாத்திரமல்ல இவற்றையெல்லாம் என்னுடைய பதவியெல்லாம் குப்பையாக நினச்சேன், நான் பிறந்த யூத குலத்தை கூட நான் அதை பற்றி நான் கவலைப்படலை அப்படி சொல்லி தேவனுக்கு எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு அவருக்கு பந்தய பொருளுக்காக என் லக்கை நோக்கி நான் தொடர்கின்றேன். ஹல்லேலூயா. அந்த அருமையான டெடிகேஷன். அதனால்தான் கடவுள் பவுலை அநேக ஆகமங்கள் எழுத வைத்திருக்கார். அருமையான தேவனுடைய பிள்ளையை உங்களையும் என்னையும் அப்படியாய் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. பவுல் கடைசியில் சொல்லி முடிக்கின்றான் பிலிப்பியர் புஸ்தகத்தில், எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணினேன். அவனுக்கு ஒரே நோக்கம், அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், தேவனுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும், நித்தியமாய் தேவனோடு கூட வாழ வேண்டும், 1000 வருட அரசாட்சியில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம்
நம்மிடத்தில் இருக்குவதாக. இந்த ராப்சர் ஆண்டவரே, இந்த ரகசிய வருகை ஆண்டவரே, நானும் என் குடும்பம் இயேசுவை காணப்பட என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே. இன்றையிலிருந்து ஒரு மனமாற்றம் ஆண்டவரே இயேசுவை, ஆண்டவர் உயிரோடு இருக்கிற நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் இயேசுவை என் குடும்பத்து மேலும் என் மேலும் வரட்ட ஆண்டவரே, என் சபையின் மேல் வரட்ட ஆண்டவரே, ஒவ்வொரு சபையின் மேல வரட்ட ஆண்டவரே, ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே ஆண்டவரே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிப்போமா. 5 காரியத்தை நாம் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வரோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேத வசனங்களை கேட்டோம் ஆண்டவரே. இந்த வாரம் நாங்கள் கேட்டது கர்த்தாவே ராப்சர் ஆண்டவரே, ரகசிய வருகை, ரகசிய வருகை, ரகசிய வருகையிலே நானும் என் குடும்பமும் என் சபையும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 1 ஆண்டவரே, தேவனுடைய சத்தத்தை இயேசுவே நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. 2வது வாய்ஸ் ஆஃப் த ஆர்க்கேஞ்சல், பிரதான தூதனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. 3வது சவுண்ட் ஆஃப் ட்ரம்பட், தேவ எக்காலத்தை நாங்கள் கேட்க வேண்டும் கர்த்தாவே. 4வது கர்த்தாவே ரெசரக்ஷன் ஆஃப் த டெட், மரித்தவர்கள் இயேசு உயிரோடு கூட எழும்போதே நாங்கள் பார்க்க வேண்டும் கர்த்தாவே ஆண்டவரே. 5வது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த லிவிங் செயின்ட்ஸ் ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற நாங்களும் இயேசுவின் வருகையில் நாங்கள் இயேசுவை போய் சேர வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் அனைவரும் ஆசுவே ஆண்டவரை இயேசுவை ஆண்டவரை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க கொடுத்த தருணத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஏன் ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வர வேண்டும்? அங்கே இருக்கின்ற அந்தகாரத்தினுடைய லோகாதிபதியுடைய எல்லா அந்தகார சக்திகளையும் தேவன் அழிக்கும்படியாய், இந்த இடத்துல பாவம் நடக்கிறதோ அந்த இடத்துல தேவன் எல்லாவற்றையும் அழித்து அந்த வானத்தை அவர் சுத்தப்படுத்தி அங்கே தன் சிங்காசனத்தை அவர் ஸ்தாபிக்கின்றார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அங்கே கொண்டு போய் அங்கே இந்த அருமையான மணவாட்டி சபையை அவர் எடுத்துக்கொள்கிறார். ஆண்டவரே, நான் மணவாட்டி சபையாய் ஆண்டவரே, ஆண்டவரே மணவாட்டியாய் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. உபத்திரவ காலத்தில் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது கர்த்தாவே, என்னை தகுதிப்படுத்தும் என்று ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கு. அப்படியே ஜெபிங்க ஆண்டவருடைய சமூகத்தில். பலவீனமாக இருக்கவங்க, சுகவீனமாக இருக்கவங்க, வியாதியாக இருக்கவங்க, ஹல்லேலூயா, சபை திறக்கப்படவில்லை என்று அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களுடைய வீடே சபையாய் மாற்றி விட்டார். கர்த்தரை ஆராதிக்க முடியாய் மாற்ற வைத்து விட்டார். ஐயோ, கம்யூனியன் எடுக்க முடியவில்லை என்று கவலைப்படாது. கர்த்தர் தேவாதி தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவன். எப்பொழுது அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நீவே ஒன்று செய்து விடாதே, கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று செய்து விடாதே. கர்த்தர் அனுமதிக்கும் நேரத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஒழுங்குக்கு நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகின்றார். ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிக்க. கர்த்தர் அனுமதிக்கும் நேரத்தில் நீ துக்கப்படுவ, நீ துக்கப்படு. அழுகிறனுடைய அழு. தேவன் கண்ணீர் விட்டார். லாசரு மரித்த பொழுது அவர் அழுதார், சபையே திறக்கவில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய கரவனோடு கூட ஆண்டவரே இந்த அளவில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க. இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு தேவாதி தேவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் கொடுப்பாராக. ஆமென். ஒருவர் வாழ்த்துங்கள், ஷலோம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வ வஸ்திரங்களோடு கூட வாழுங்கள், வேதாகமத்தை படிங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு பெரிய காரியம் செய்வார். ஷலோம் ஷலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.